வீட்டை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். கிளி நெருப்புல எரிஞ்சு சாவுன்னு பார்த்தா நான் இன்னாரும் நெருப்புல எரிஞ்சு செத்துருப்பேன் போல இருக்குது சிஸ்டர். யார கேட்டு நீங்க கிளி கொண்டுக்கு நெருப்பு வைக்க போனீங்க? எனக்கு அந்த கிளி உயிரோட வேணும் சிஸ்டர். பாருங்க, உனக்கு எத்தனையோ தடவை சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு. நீ இன்னும் அந்த கிளிய சாகடிக்க மாட்டேங்கிற. அதனாலதான் நாங்க ட்ரை பண்ணோம். சூர்யா செத்தாதான் இந்த மொத்த சொத்தும் என் பேருக்கு வரும். அப்பதான் நான் இந்த வீட்டுக்கே ராணி ஆக முடியும். அதுக்கான சான்ஸ நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் தான் உங்களுக்கு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான வைரத்தை தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு அந்த சூர்யாவோட உயிர் வேணும். இன்னைக்குள்ள நான் சூர்யா உயிரை எடுத்துடுறேன். அத முதல்ல நீ செய். நீ செஞ்சா நான் ஏன் கொளுத்திக்கிட்டு தெரிய போறேன்? யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சாகர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நிம்மதி இல்லாம போயிடும் சொல்லுவாங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அது தெரியுது. மீனாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி செஞ்சு கொடுத்த வம்சாவழிய சேர்ந்தவங்க நீங்க. உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு சோதனை? தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. உங்க மகனோட ஆயுள் நாளைக்கு முடிய போதுன்னு சொல்றீங்க. எதனால அப்படி சொல்றீங்க? என்னதான் ஆச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க. பத்மாமா, நான் உங்களை பார்த்து உங்க மூலமா என் கணவர் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கோலமலைக்கே வந்தேன். உங்க மருமகளோட சூழ்நிலையில தான் நானும் இருக்கேன். உங்க மகனோட உயிர் ஆபத்துல இருக்கிற மாதிரிதான் என் கணவர் உயிருக்கும் நாகத்தால ஆபத்து இருக்கு. அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவர் உயிரை காப்பாத்தணும்னா எனக்கு அம்மனோட மூக்குத்தி வேணும்மா. தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்கம்மா. இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொன்னாதான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு என்னால யோசிக்க முடியும். சொல்லுங்கம்மா. அம்மா, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது, என்ன ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த கடவுளே நேர்ல வந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா இப்போ உங்களுக்கு தேவை ஆறுதல் இல்லம்மா, பாவமோ இல்ல சாபமோ. அதுல இருந்து விமோச்சனம் கிடைக்கணும். இத்தனை வருஷமா, இத்தனை தலைமுறையா கிடைக்காத விமோச்சனம் இனிமேல கிடைக்க போகுது. விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரு என்ன முயற்சி செஞ்சீங்க? என்னம்மா சொல்ற? ஏதாவது வழி இருக்கும்மா. அதனால எந்த ஒரு பாவத்துக்கும் சாபத்துக்கும் விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பலன் கிடைக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சொல்றேன். மூக்குத்தியால தான் உங்களுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்கல்ல. ஆமா, அம்மா உண்மையதானே சொன்னாங்க. ஆமா, அம்மா நடந்ததுதான் சொல்றாங்க. இப்போ முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி, வைரத்தை வைரத்தால அறுக்கிற மாதிரி, மூக்குத்தியால ஏற்பட்ட பிரச்சனைய மூக்குத்தியால தான் சரி பண்ண முடியும். பத்மாமா, மீனாட்சி அம்மனோட மூக்குத்தியை கொண்டு போய் அம்மனுக்கு அணி வச்சுட்டா கண்டிப்பா அம்மன் பழையபடி சக்தி உள்ளவளா மாறிடுவா. உங்க குடும்பத்தோட சாபமும் போயிடும். உங்க மகனோட உயிரையும் காப்பாத்த முடியும்.
அது மட்டும் இல்லாம என் கணவரோட உயிரும் இப்ப ஆபத்துல இருக்கு. இது மூலமா என் கணவர் உயிரையும் காப்பாத்த முடியும். அதுக்கு நீங்க தாமா உதவி பண்ணணும். கண்டிப்பா நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை மீட்டுட்டு வந்து அம்மனுக்கு சாத்துவேன். இத பாருமா, நீ பேசுறது ஆறுதலாவும் நம்பிக்கையாவும் இருக்கு. ஆனா அந்த நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்திய மீட்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. அம்மா, நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். அம்மன் துணையோட கண்டிப்பா நான் அந்த மூக்குத்தியை மீட்டுட்டு கொண்டு வருவேன். அம்மா, நடந்ததெல்லாம் விட்டுருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு உதவி மட்டும் பண்ணுங்க. புதையல பூதம் காக்குற மாதிரி நந்தினியோட ஆவி அந்த மூக்குத்திய பாதுகாத்துக்கிட்டு இருக்குமா. கண்டிப்பா அவ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. அந்த வைர மூக்குத்தி மேல ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் பலியா இருக்காங்கம்மா. இங்க பாரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எங்க விதி என்னமோ அதன்படி ஆகட்டும். நீ அநியாயமா உன் உயிரை விட்டுறாதம்மா. ஊருக்கே திரும்பி போயிடு. சொன்னா கேளு. இல்லம்மா, இல்ல. என் உயிரே போனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா நான் நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை மீட்டு அம்மனுக்கு சாத்துவேன். என்ன நம்புங்கம்மா. தயவு செஞ்சு அதுக்கான வழியை சொல்லுங்க. அம்மா, யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. சரிம்மா, சொல்றேன். ஓ மூலமாவது என் குடும்பத்து மேல இருக்கிற சாபம் தீருதான்னு பாக்கலாமா.